வணக்கம் நண்பர்களே, அன்னை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனலில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவ குறிப்புகள், அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள். நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, அன்னை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பீட்ரூட் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். அது உங்களுக்கு உடனடியா பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க. இதுல நம்ம ஆட் பண்ணிருக்க ஐட்டம் எல்லாமே நம்ம வீட்டுல உள்ள பொருட்களை வச்சுதான் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பீட்ரூட் ஃபேஸ் பேக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துருவோம். அது பீட்ரூட் துருவி எடுத்துக்கோங்க, அரைபடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் நம்ம துருவி எடுத்திருக்கோம். 1.5 டேபிள் ஸ்பூன் ரைஸ் வடிச்சு சாதம் இருக்கு இல்லையா, அது நம்ம எடுத்திருக்கோம். இது கத்தாழை ஜெல், நம்ம ஃப்ரெஷ் கத்தாழை போட்டிருக்கோம். நீங்க ஃப்ரெஷ் கிடைக்கல அப்படின்னா நீங்க நம்ம கடைகள்ல கிடைக்கும் இல்லையா, அந்த ஜெல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா ரைஸ் பீட்ரூட், அதை ரெண்டையும் போட்டு நம்ம மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெல் சேர்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அரைச்சிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம தேவையான அளவு சேர்த்தா போதும், அதிகமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டோம். பாத்தீங்களா, நல்லா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சில தான் எடுத்துக்கிறணும். இப்போ இது கூட நம்ம இந்த கத்தாழை ஜெல்லு ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க, சடனா ஃபுல்லா ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம ஃப்ரெஷ் எடுத்ததுனால இந்த மாதிரி வருது. இப்படி நம்ம நைஃப்ல வச்சு நம்ம மிக்சியில போட்டு கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, தண்ணி ஆயிரும் ஜெல்லு. இப்போ நம்ம நைஃப்ல வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஜூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அதனால நல்லா ஜெல்லா வருது. இதை இப்படி நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, நம்ம இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, நல்ல ஜெல்லா எப்படி தெரியுது பாத்தீங்களா? அப்படியே எடுத்து போட்டோம்னா ஹல்வா மாதிரி விழுகுதா? இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஜெல்லு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கா தெரியுது, இன்னும் கொஞ்சம் ஜெல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மேல் குழி தடவணும். இப்போ நம்ம இதை மேல் வாக்குல அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா நம்ம ஹேண்ட் ஃபுல்லா படுற மாதிரி பட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு கையில அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இது நம்ம ஃபேஸ்ல தான் பண்ண போறோம். ஃபேஸ்ல போடும்போது நீங்க நல்லா மேல் குடி தான் அப்ளை பண்ணணும், கீழ் குடி தடவக்கூடாது. எந்த ஒரு பேக் நம்ம போட்டாலுமே நம்மளுக்கு மேல் வாக்குல தான் தடவணும், கீழ் வாக்குல தடவக்கூடாது. இதை ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கேப் இல்லாம நல்லா கொஞ்சம் திக் லேயரா போட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு மினிமம் 15 மினிட்ஸ், நம்மளுக்கு அந்த கத்தாழை ஒரு சிலருக்கு சேராது, அதனால ஒரு 15 மினிட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கனாலே போதும். நல்ல பக்காவான பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது இப்ப பாருங்க, நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு இடம் கேப் இல்லாம ஃபுல்லா போட்டு விட்டுட்டோம். பாத்தீங்களா, ஃபுல்லா கொஞ்சம் திக் லேயரா போட்டு விட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மினிமம் 15 மினிட்ஸ் நம்ம உங்களுக்கு கத்தாழை சேரும், அந்த சளி பிரச்சனை அதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. அது காயிறது நம்மளுக்கே நல்லா தெரியும், கொஞ்சம் பிடிச்சி இறுக்கமா இழுக்கும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க வாஷ் பண்ணிருங்க. பாருங்க, இப்ப நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசம் தெரியும். ஒரே டைம்ல எந்த ஒரு கிரீமும் நம்மளுக்கு உடனே எஃபெக்டிவ் கொடுக்காது. ஆனா இதுல பக்காவா பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம பாருங்க, நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல உள்ள டிஃபரெண்டா பாத்தீங்களா, வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கே? போட்ட கையில எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு. இது நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது 1 வீக் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணுங்க.
யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பக்காவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டைம் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லெமன் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது லெமனில். நம்ம இதில் லெமன் சேர்க்கலை. எங்களுக்கு வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்தோம்னா பொரியாக வரும். அதனால் நாங்கள் லெமனை ஸ்கிப் பண்ணிட்டோம். உங்களுக்கு லெமன் சேர்க்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா லெமன் சேர்த்துக்கலாம். கத்தாழை பிடிக்காதவங்க கத்தாழை எடுத்துடலாம். கத்தாழை சேராதவங்க கத்தாழை எடுத்துடலாம். இதில் இல்லை கத்தாழையும் சேர்க்க முடியாது லெமனும் சேர்க்க முடியாதுன்னு யோசிக்கிறவங்க ரோஸ் வாட்டர் மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணீங்கனாலும் போதும். பக்காவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷுவராக கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸு ஃபீட்பேக்லாம் எங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடும்போது உங்களோட கமெண்ட்ஸை படிக்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ரிசல்ட் இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.